கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 105 சங்கீதம் 4 கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அவரை தேட வேண்டும் என்று விரும்புகிறவர், அதை நமக்கு நியமித்திருக்கிறவர். சங்கீதக்காரராகிய தாவீது சொல்லுகிறார், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். தேவனை நாட வேண்டும், அவருடைய வல்லமையை நாட வேண்டும். தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு மகிழ்ச்சி தான். தேவனுடைய வல்லமை நமக்கு இருந்தால், நமக்கு கிடைத்தால் அது எல்லாவற்றையும் நமக்கு செய்யும். ஆகவே தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இந்த தேவனுடைய சமூகம், அதை நாம் நித்தமும் தேட வேண்டும், அனுதினமும் தேட வேண்டும். நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் எப்படி நம்முடைய அன்றாட பணிகளுக்காக நேரத்தை ஒதுக்கி வைக்கிறோமோ, அப்படியே தேவனை தேடுகிறதற்கு நாம் நேரத்தை ஒதுக்கி நாம் தேவனை தேட வேண்டும். அவருடைய சமூகத்தை நாம் நித்தமும் தேடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய சமூகத்தை தேடுகிறது என்றால் அவரோடு பேசுவது, அவரை குறித்து தியானிப்பது, அவரில் மனமகிழ்வது. ஹல்லேலூயா. அப்படி நித்தமும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுவதற்கு அவருடைய சமூகத்தில் என்ன இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 16 சங்கீதம் 11 சொல்லுகிறது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம் உண்டு, அவருடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. நம்முடைய வாழ்வில் நாம் எவ்விதமான சூழ்நிலைகளின் வழியாக நடந்து சென்றாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வருவோம் என்றால் அந்த கவலைகள், பாரங்கள் எல்லாம் மறைந்து போகும். ஏனென்றால் அவருடைய சமூகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு, பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 62 சங்கீதம் 8 சொல்லுகிறது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படி என்றால் என்ன? தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள், தேவைகள், ஆசைகள் எல்லாவற்றையும் அவரிடம் சொல்லிவிட வேண்டும், அவருடைய சமூகத்தில் கொட்டிவிட வேண்டும். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். இந்த தேவனை எக்காலமும், எந்த காலமும், நல்ல காலமும் சரி, கெட்ட காலமும் சரி, எல்லா காலத்திலும் இந்த தேவனை நாம் நம்ப வேண்டும். அவருடைய சமூகத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி விடுவோம். ஏனென்றால் அவர் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. ஆகவே நித்தமும் கர்த்தரையும், கர்த்தருடைய வல்லமையும், கர்த்தருடைய சமூகத்தையும் தேடுவோம், ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாள் கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நாங்கள் நித்தமும் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் அவருடைய சமூகத்தையும் தேடுங்கள் என்று எங்களோடு பேசி இருக்கீங்கப்பா. உம்மை நித்தமும் தேடி பரிபூர்ண ஆனந்தமும் நித்திய பேரின்பத்தையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.